ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி ஃபேஷன் டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நம்மளுடைய அழகான கண்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம், முகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு மாதிரி கருமை படர்ந்தது மாதிரி இருக்கும். பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுக்கு கீழே இருக்கிறத நம்ம அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இது நம்மளுடைய முகத்தோட அழகையை அப்படியே கெடுக்கிறது மாதிரி இருக்கும். இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பயன்படுத்தியே சீக்கிரமாக நம்ம சரி பண்ண முடியும். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், பொட்டேட்டோ. இது நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி கழுகி எடுத்துக்கோங்க. தோல் எதுவுமே நம்ம நீக்க வேண்டாம். இந்த முழு உருளைக்கிழங்கு தான் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் சில பேருக்கு நீங்கள் கண்ணுக்கு மட்டும் கீழே மட்டும்தான் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ஒரு பீஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். காலையில் அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 தடவை பண்ணிங்கன்னா நல்லது. ஒருவேளை நீங்கள் வெளியே போயிட்டு படிக்கிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈவினிங், அதாவது நைட்டு தூங்க போகும்போது பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். கழுக வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு ஃபேஸில் இன்னும் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப இதை அரைக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இதை டைரெக்டாக அந்த பீஸ் மட்டும்தான் நம்ம அப்படியே வைக்க போகிறோம். இது உங்களுக்கு அந்த லைட்டை இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த ஜூஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ஜூஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் வேறு எதுவும் நம்ம சேர்க்க வேண்டியதே கிடையாது. இந்த ஜூஸ் தான் நம்ம தேய்ச்சி விட்றோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட முகத்தில் எங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி கருமை படர்ந்த மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் தேய்ச்சிக்கோங்க. முடிஞ்சுன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை தேய்ச்சிக்கோங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 தடவை. தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக 7 டேஸ் 7 நாள் நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது அட்லீஸ்ட் 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. 2 சைடுமே அந்த ஸ்லைஸ் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். 2 சைடில் அந்த ஜூஸ் இருக்கும் பாருங்கள். அதனால தான் நம்ம அப்புறம் மிச்சம் வரக்கூடியது என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூலாக வேறு இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். ஃபஸ்ட் டே சும்மா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய முகமாக இருக்கட்டும், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையமாக இருக்கட்டும், எல்லாமே போயிட்டு முகம் ரொம்ப சூப்பராக அழகாக ஒரே கலரில் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் பியூட்டி ஃபேஷன் டியூபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.